இந்த வீடியோல டாம் க்ரூஸ் நடிச்ச ஐஸ் ஒயிட் ஷர்ட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா, ஒரு லெஜெண்டரி டைரக்டர் ஸ்டான்லி குப்ரிக் எடுத்த அவரோட கடைசி படம் இது. அவர் செத்து போனதுக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்த சுத்தி ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரி இருக்கு. இந்த படத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் ஃபுட்டேஜ வந்து கட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் இந்த சீக்ரெட்டா வேலை பார்க்குறவங்க, இந்த எப்ஸ்டெயினோட ஆட்கள்லாம் இதுல சம்மந்தப்பட்டாங்கன்ற மாரி ஏகப்பட்ட தியரி இருக்கு இதுல. பட் ஒரு படமா பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்டர் பீஸ் தான் சொல்லணும் இந்த படம். ஒரு கல்ட் எப்படி இருப்பாங்க? அவங்களோட பார்ட்டிக்குள்ள நீங்க தெரியாத்தனமா இன்ட்ரூட் ஆனா என்ன ஆவும்? அவங்க உங்கள என்ன மாரிலாம் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்கன்றதெல்லாம் சூப்பரா காமிச்சிருந்தாங்க. இந்த மிஸ்ட்ரி த்ரில்லர்ன்ற ஜான்ராக்கு வந்து ஒரு கரெக்ட்டான படம். இன்னும் படத்துல ஏகப்பட்ட நியூட் சீன்ஸ் இருக்கு. நெறைய கெட்ட வார்த்தைகள் இருக்கு. சின்ன பசங்க யாரும் பார்க்க முடியாது. அதான் நான் சொல்லுவேன். டாம் குரூஸும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாரு. அவங்களோட எக்ஸ் ஒய்ஃபான நிக்கோல் கிட்மேன் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க ஹீரோயினா. அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. படத்துல அதே மாரி பேக்கிரவுண்ட் ஸ்கோரும் சூப்பரா இருந்துச்சு. ஒரு தமிழ் பாட்டு ஒண்ணு வந்து ப்ளே ஆகும் இதுல. இது ஒரு நரகமான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ப்ளே ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கெங்கேயோ எனக்கு மைண்ட் போக வச்சு. ஆனா, படம் பார்த்தீங்கன்னா, அந்த அன்மாஸ்க் சீன்லாம் பயங்கரமா இருந்துச்சு. டாம் குரூஸ் மாஸ்க் அவுப்பாரு பாருங்க. அந்த சீன்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. இந்த படம் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டான்லி குப்ரிக்கோட கடைசி படம். ஆனா, படம் உங்களுக்கு எங்கேயுமே ஒரு தோய்வுன்றதும் இருக்காது. உங்களுக்கு லைட்டா அந்த பேசிங் இஷ்யூனால லைட்டா உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். இன்னும் கொஞ்சம் பேசிங் ஃபாஸ்ட்டா இருந்திருக்கலாமோன்னு. மிச்சபடி இந்த மிஸ்ட்ரி த்ரில்லருக்கான ஏத்த ஜான்ரா கரெக்ட்டான இதுதான். பார்த்துக்கங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். செக் பண்ணிட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க.